ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்க நம்மளாகவும் இருக்கட்டும், நம்மளுக்கு அப்போ இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வராது இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கஞ்சி ரெசிபி பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து எடுத்துருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். கருப்புளுந்து ஒரு கிளாஸு, நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்த கஞ்சி, கருப்பு உளுந்து களி இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது அது இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் வராத இருக்கும். உளுந்தில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கனால இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதனால தான் நம்ம வயசுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த களியில் தருவாங்க. அதில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இது நல்லா வறுபடட்டும். வறுத்தாச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்து நம்ம வறுக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதே மாதிரி கருப்பு உளுந்து நம்மளுக்கு தெரியாது. தீ அடிக்காமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது தெரியும், எடுத்துடலாம். இப்போ திருப்பி கடாயை வச்சுக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் உளுந்து எடுத்தோமோ அதில் 1/4 கிளாஸு பச்சரிசி போட்டுக்கலாம். இந்த பச்சரிசி இப்போ நம்ம வறுத்துக்கலாம். அரிசியும் வறுத்தாச்சு, பார்த்தாலே தெரியும். நம்ம அரிசியை வறுக்கும்போது அது எப்படி பொரிச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்னு பாருங்கள். இது வந்தோடனே இப்போ இதை எடுத்துடலாம். இதையும் எடுத்து ரெண்டுத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட கருப்பு உளுந்தும் பச்சரிசி வறுத்தோல ஆறிச்சு. இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆறினோடனே இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நார்மல் வெள்ளை உளுந்து இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் இந்த உளுந்தங்கஞ்சி செய்யலாம். அதுவும் ஹெல்த்தி தான். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதிலே செய்யலாம். வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து இன்னும் ரொம்ப சத்துள்ளது, ரொம்ப ஹெல்த்தி இது. ஸோ அதனால் உளுந்தங்கஞ்சியை நீங்கள் அப்பப்போ போட்டு கொடுங்க. பசங்களுக்கும் சரி நீங்களும் சரி போட்டு குடிக்கும்போது எலும்புகளுக்கு நல்ல வலு கிடைக்கும். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு போடுறதா இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டு கரைச்சிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தை ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். நல்லா நம்ம கரைக்கும் போதே கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுடும் உளுந்து. அதுக்கப்புறம் இதை நல்லா ஊற்றிட்டு கலக்கிடலாம். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதோடு நம்ம இதை ஸ்லோவாக வச்சு இதை வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ இல்லை வெல்லமோ எதையாவது ஒன்று வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். வெல்லமாக இருந்தாலோ இல்லை பனை வெல்லமாவோ இருந்தால் கருப்பட்டியாவாக இருந்தாலோ அதை நீங்கள் தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளோட உளுந்தங்கஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம இறக்கணுன்னா நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தானது. நம்ம முதுகு வலி, இடுப்பு வலியெலாம் வராது இருக்கும். ஒரேடியே சரியாயிடும் சொல்லலை. பட் ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரைச்சி இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கும் சரி நம்மளும் சரி இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம அப்பப்போ குடிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் நசுக்கி உள்ளே இருக்க விதைகளை மட்டும் போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா போட வேண்டாம். போட்டாலும் தப்பு இல்லை, போடலனாலும் தப்பு இல்லை.
அவ்வளோதான், இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட உளுந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பரிமாறிடலாம். நம்ம எதில் கொடுக்க போகிறோமோ அதில் நம்ம பரிமாறிட்டு நம்ம இந்த மாதிரி நட்ஸுகளை நம்மளுக்கு விருப்பமான நட்ஸை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஒரு உளுத்தங்கஞ்சி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கும் இதை நீங்கள் கொடுங்க. நீங்களும் இதை ரெடி பண்ணி குடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.